இருக்கிற இந்த பன்னாட்டு நிறுவனம் அவங்க மூலிமா ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு கன்சல்டிங் வச்சு அவங்களுடைய ஒப்புதலையும் பெறணுன்றாங்க. அதனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது. இருந்தாலும் இப்பொழுது அங்கே இந்த பணிகள்லாம் 97% பணிகள்லாம் இந்த வேலம்பாளையத்தில் அது முடிந்து விட்டது. ஏன்னா அங்கே வந்து ஓடி தேட்டர், அதாவது ஆப்ரேஷன் தேட்டரு, வருகிற நோயாளிகளை உட்கார வைக்கிறதுக்கு வேண்டிய இடங்கள், ரிசப்ஷன் ஏரியா, அதே போன்று அன்றாட வருகிற நோயாளிகளை பார்ப்பதற்காக அது போன்ற கட்டடங்கள்லாம் அங்கே கட்டியிருக்கிறோம். அதுவும் சிறப்பாக அந்த கட்டடம் 30/7/2024 அடுத்த மாதம் அதுக்குள்ளே முடிச்சணும்னு சொல்லி நான் ஆய்வு செய்து அந்த ஒப்பந்ததாரை கேட்டுக்கொண்டேன். துறையினுடைய தலைமை பொறியாளர் கூட அதை கேட்டிருக்கேன். அங்கே தான் உங்களுக்கு நீங்கள் சொன்னதை போல் எக்ஸ்ரே யூனிட் அங்கே வரும், அதே போன்று அறுவை சிகிச்சை யூனிட் அங்கே வரும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் தேவைன்ற ஒரு நிலைமை இருக்குது. ஏன்னா சுகர் சம்மந்தப்பட்டு தான் டயாலிசிஸ். ஏன்னா அந்த டயாலிசிஸை அங்கே போடுறதுக்கு எல்லாம் திட்ட மதிப்பெல்லாம் செய்யப்பட்டு அந்த பணிகளும் அங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது அன்னில் இதே திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய அவினாசியில் வந்து அந்த குழந்தைகள் அந்த பகுதியில் அதற்கென்று ஒரு தனி கூடுதலாக ஒரு மருத்துவமனை வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் இந்த அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் மனு கொடுத்த அடிப்படையில் இப்போ ஒரு அடிஷ்னலாக கூடுதலாக 5,15,00,000 ரூபாயில் குழந்தைகளுக்கென்று தனியாக அங்கே ஒரு கூடுதல் கட்டடம் கட்டப்படுகிறது. அது 16,240 சதுரடி கொண்ட அந்த கூடுதல் மருத்துவமனை. அதுக்கு குழந்தைகளுக்கென்று தனியாக பிரத்யேகமாக கட்டப்படுகிற கட்டம். அந்த கட்டடத்தை பொறுத்தளவுக்கு இப்பொழுது ஏறத்தாழ எல்லா பணிகளுமே வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்த மாதத்திற்குள் 31/7/2000 வந்து அந்த பணிகள்லாம் முடியப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் அங்கே செஞ்சுருக்கிறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது அதிகமாக அதற்கு பிரசவத்திற்கு தான் முக்கியத்துவம் தரப்படும். பிரசவத்திற்கும் குழந்தைகளுக்கும் தான் முக்கியத்துவம் தருவது என்கிற நிலை இருக்கிறது. அதுக்குன்னு தனி அறுவை சிகிச்சை அறைகள்லாம் கூட அதுக்கு தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் அவினாசியில் இருக்கிற அந்த மருத்துவமனையும் இன்றைக்கு ஆய்வு மேற்கொண்டேன். ஆக இதெல்லாம் திருப்பத்தை ஒட்டி இதெல்லாம் ஆய்வு மேற்கொள்வதற்கு அரசின் சார்பாக, துறையின் சார்பாக விரைந்து இந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்று துறையின் சார்பாக நான் ஆய்வு மேற்கொண்டு நான் ஆணையிடுகிறேன் என்று சொன்னால் அதற்கு முழுக்க காரணம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள். ஏன்னாக்கா இந்த துறையில் நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே முதலாக முதலமைச்சர் எனக்கு ஆணையிட்டதே கட்டடைய உறுதித்தன்மையை நீங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். நான் எங்கே போனாலும் சரி, எல்லாம் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் சரியாக இருக்குதா, ஒழுங்கான லேபில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா, அதெல்லாம் முறையாக செய்யப்படுகிறதா என்பதை முதல்ல நான் எப்போ அதை தான் கவனிப்பேன். எங்கே போனாலும் எங்கள் துறையில் இருக்கிற அதிகாரியாக சொல்லுவாங்க, இப்போ இவர் வந்தாருன்னா நேரடியாக டெஸ்ட் ரிப்போர்ட்டை தான் வாங்கி பார்க்குறாரு, அது ஒழுங்கான கம்பெனியில் டெஸ்ட் பண்ணிடுறான்னு பார்க்குறாரு அப்படின்வாங்க. ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் எனக்கு கட்டடங்கள் கட்டுக்கிற அனுபவம் எனக்கு இருந்த காரணத்தினால் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் வந்து எல்லா இடத்துலையும் உறுதித்தன்மையெல்லாம் பார்க்குறேன். சிறப்பாக வந்து அமைகிறது. இந்த திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தளவுக்கு திருப்பூரை எப்படி நாங்கள் தலைநகராக உருவாக்கணுமோ, அதே போன்று எப்படி மாநகராட்சி உருவாக்கணுமோ, அதே போல் இந்த திருப்பூருக்கு இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு முக்கியத்துவம் வந்து பல்வேறு நிலையில மக்கள் பயன்பாட்டிற்கு எல்லா பணிகளும் நாங்கள் செய்வோம். நன்றி, வணக்கம். சார், அண்ணாமலை வந்து இந்த முப்பெரும் விழாவை பற்றி விமர்சித்திருக்காரு சார். பொதுமக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யல, நாளைக்கு கோவையில் நடக்க முப்பெரும் விழா தேவையான்னு கேட்டாங்க. அதாவது அரசின் சார்பாக நாங்கள் முப்பெரும் விழாவை நடத்துகிறோம். தோழமை கட்சி கூட்டணி தலைவர்களை வைத்துக் கொண்டு முப்பெரும் விழாவை நடத்துகிறோம். அந்த முப்பெரும் விழாவினுடைய நோக்கம் என்ன? ஒன்று 40 தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் வாக்காளர் பெருமக்கள் அதற்காக அவர் வாக்களித்த காரணத்தினால்தான் 40 ஒப்படைக்க முடிஞ்சது, வெற்றி பெற முடிஞ்சது. அப்படிப்பட்ட வாக்காளருக்கு நன்றி சொல்லணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ணாமலைக்கு ஓட்டு போட அவர் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அதில் ஒரு பங்கு தான் அது ஒன்று. அதை அடுத்து எங்களை எல்லாம் ஆளாக்கி தமிழ்நாட்டை 5 முறை முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி சாதாரண நடுநிலை மக்கள் கூட இந்த தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு யார் காரணம் என்று சொன்னால் அந்த கலைஞர் எல்லாருமே சொல்லுவாங்க. அவருடைய 100 ஆண்டு நிறைவேறுகிற ஒரு விழா, ஆனால் 100 ஆண்டு விழா. இதெல்லாம் விட இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலே பல மாநிலங்களில் இந்த கூட்டணி அமைப்பது என்பது எல்லா அரசியல் கட்சிக்கு ஒன்று தான். ரொம்ப நீண்ட நாளாக எங்களோடு வந்திருக்கிற தோழமை கட்சி தோழர் வைத்துக் கொண்டு அரவணைத்துக் கொண்டு இந்த கூட்டணியில் எந்த ஒரு பிசிறும் ஏற்படாமல், எந்த விரிசலும் ஏற்படாமல், அது ஒட்டுமொத்தமாக
சகோதர பாசத்தோடு அதை அரவணைத்த அனைத்தையும் கொண்டு வந்து அதன் மூலமாக இவ்வளவு பெரிய வெற்றியை நாங்கள் கொடுத்துருக்கிறோங்கிற பொழுது தோழமை கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் கழக தலைவர் தான், அவரையும் நாம் பாராட்ட வேண்டும் என்றவரெல்லாம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியின் அடிப்படையில் தான் மூன்று இணைத்து இந்த முப்பெரும் விழா நடத்துகிறோம். ஓட்டு வாங்காம தோத்து போன அண்ணாமலை சொல்வதெல்லாம் நாங்கள் ஒரு பொறுப்பாக எடுத்துக்க முடியாது. காரணம், நாங்கள் நன்றி உள்ளவர்கள், வாக்காளருக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அது பயனுள்ளதா இல்லையா என்பது அது கலை நண்பர்கள் ஓட்டு போட்ட எங்களுக்கு சொல்லுவோம்.